கும்பம் ராசி அன்பர்களே, மூன்றாம் நபரின் பேச்சால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரிவுகள் என்பது இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்திலும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்திலும் அசுப கிரகங்கள் சஞ்சரித்த வேளையில் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்கு விழுந்த ஆகப்பெரிய அடி என்ன தெரியுமா? ஒரு மூன்றாம் நபரின் தலையீடு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு வழிவகுத்ததை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும், அது என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து கஷ்டத்தில் போய் தள்ளும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது நீங்கள் உயிருக்கு உயிராக நேசித்த உறவுகளுக்குள்ளேயோ இருந்த அந்யோன்யத்தை கண்டு பொறுக்க முடியாத ஒரு நச்சு மனிதர் நடுவில் புகுந்து வதந்தியை வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பரப்பி தேவையில்லாம ஒரு தீக்குச்சியை பத்தி வைப்பது போல உங்களுடைய உறவுகள் ஒரே குடும்பத்துக்குள் பத்தி வைத்துவிட்டு ஒன்றாக இருப்பவர்களை எப்படி பிரிப்பது என்று ஒரு சதி திட்டம் தீட்டியவர்களும் அவர்கள்தான். உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு வைத்து வேடிக்கை பார்க்க நினைத்த ஒரு நபரும் என்றால் அவர்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை இனி இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுப்பார். இல்லாததையும் பொல்லாததையும் ஜோடித்துவிட்டு உங்கள் மீது அபாண்டமான பழிகளை சுமத்துவார். துரதிர்ஷ்டவசமாக உங்களுடைய துணையும் உங்களுடைய உண்மையான அன்பை நம்பாமல் அந்த மூன்றாம் நபரின் பொய்யான வார்த்தைகளை நம்பி உங்களை விட்டு தூரமாக போகக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். நியாயம் கேட்கக்கூட முடியாமல் நீங்கள் திகைத்து நின்ற அந்த பிரிவு விதியின் ஆக கொடூரமான ஒரு விளையாட்டாகவே இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். அதே போலத்தாங்க, ஒருவருக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைத்திருப்பீர்கள். அது ஒரு மனிதருக்காக நீங்கள் ஓடி ஓடி மாண்டு போல உழைத்த ஒரு நாட்களும் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் அந்த ஒரு நபர் உங்களை விட்டு போய்விட்டு தனியாக நிற்க வேண்டிய ஒரு அனுபவங்கள், இதில் காதல் வாழ்க்கையிலோ நண்பர்கள் வாழ்க்கையிலோ உறவினர்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடம் என அனைத்து இடங்களிலும் இது நிச்சயமாகவே ஏற்பட்டிருக்கும். இவர்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்து நீங்கள் வேறு யாரிடமும் பேசாமல் பழகாமல் எல்லாம் இருந்த நாட்கள் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் அந்த நபர் போய்விட்டால் உங்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் கோட்டி பிடித்து கொண்டு இருக்கும். அது இனி வரக்கூடிய நாட்கள்ல சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தே தீரும் அல்லது நடந்து கூட முடிந்திருக்கலாம். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய சொந்த பிரச்சனையாக நினைத்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். பல நேரங்களில் உங்களுடைய நேரம், உழைப்பு, பணம், மன அமைதி என பல விஷயங்களை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஒருவருடைய வாழ்க்கை நன்றாக அமையட்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தியாகங்கள், உதவிகள் எல்லாம் ஏராளமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை போய் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், இவன் உத்தம, எல்லாருக்கும் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி கொடுப்பான், சாப்பாடு இல்லைன்னா கூட கேட்டதும் வாங்கி கொடுத்துருவான், அந்த அளவுக்கு நல்ல மனசா அப்படின்னு உங்களை அனைவருமே பாராட்டி கொண்டே தான் இதுவரைக்கும் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உதவி செய்பவர்கள் அருகில் இல்லாமல் போன தருணங்கள் மனதை மிகவுமே பாதிக்க வைத்திருக்கும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நீங்க தேடி தேடி கொடுத்தீங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்று அப்படின்னா அவங்க ஏன் வரமாடிக்காங்க அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஆனால் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் மதிப்பு என்பது குறையவே குறையாது. மனிதர்கள் மறந்தாலும் காலங்கள் உங்களுடைய நல்ல மனதை மறக்காது என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. அதே போலத்தான் உங்களுடைய சிறு வயதிலோ அல்லது இப்பொழுது கூட ஏதேனும் ஒரு தவறு ஒன்றை செய்திருக்கலாம். அந்த தவறு தாங்க இன்னுமா உங்களுடைய மனதுக்குள் ஒரு பாதிப்பு என்பதை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட வேலைகள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சமூகத்தில் ஒரு மரியாதையானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே நடக்கும். உங்களுடைய நேர்மைகளையும் நல்ல குணத்தையும் உலகிற்கு தெரிய வரக்கூடிய ஒரு நேரங்களானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த
அதிர்ஷ்ட கதவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே திரும்பும். மறக்காம நம்முடைய ராசி பலனுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து நல்ல விதமான காரியங்கள் நிச்சயமாகவே தொடங்கும். இந்த ஒரு தேதி முதல் சமூகத்துல மதிப்பு என்பது உயரும். அதே போல புதிய வருமான வழிகளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற வழிகளை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் நிச்சயமாகவே வந்துவிடும். கும்பம் ராசி என்பர்களை இதுவரைக்கும் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் பல முயற்சிகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செஞ்சிருக்கலாம். ஒரே வருமானத்தை நம்பி வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் கூட இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், வாழ்க்கையின் தேவைகள் என பல காரணங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் இருந்த காலங்கள் இப்பொழுது ஒரு விடைக்கு வரப்போகிறது. சில நேரங்களில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு என்பது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மதிப்புனா என்ன என்பதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசியான உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான முயற்சிகள் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருப்பதாக கூறப்படுது. நீங்க இதுவரைக்கும் யோசித்திருந்த புதிய தொழில் முயற்சிகள், கூடுதல் வருமானங்கள் தரக்கூடிய செயல்கள் அல்லது புதிய பாதைகள் இனிமேல் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் தான் உருவாக்கும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறலாம். புதிய மனிதர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு தொடர்பான நல்ல ஒரு செய்திகள் கூட வரலாம். உங்களுடைய திறமையை பணமாக மாற்றக்கூடிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிட்டது. இனிமேல் எங்கே எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எந்த அளவுக்கு காசை செலவு பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செலவு பண்ணணும். இல்லை அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பது எதையுமே கூறவே மாட்டான். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாகவே அமையும். கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அனுசரித்து சென்றால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்கும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உண்டாக்கி அது தானாகவே மறைய தொடங்கிவிடும். போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேன்மை என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அழகுபடுத்தி காட்டும். எதை எப்படி செய்யணும், எந்த அளவுக்கு அதை செய்தால் நன்மைகள் நடக்கும் என்பதை மட்டும் நீங்கள் யோசித்து எந்த ஒரு செயலை வேண்டுமானாலும் செய்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி கொடுத்துவிடும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இது இனி வரக்கூடிய நாட்களில் சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்தே தீரும் அல்லது நடந்து கூட முடிந்திருக்கலாம். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவங்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களிடம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். மற்றவங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய சொந்த பிரச்சனையாக நினைத்து உதவி செய்யக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். பல நேரங்களில் உங்களுடைய நேரம், உழைப்பு, பணம், மன அமைதி என பல விஷயங்களை மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்த ஒரு நபர்களும் நீங்கள் தான். ஒருவருடைய வாழ்க்கை நன்றாக அமையட்டும் என்பதற்காக நீங்கள் செய்த தியாகங்கள், உதவிகள் எல்லாம் ஏராளமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களை போய் கேட்டால் எல்லாருக்குமே தெரியும், இவன் உத்தமன், எல்லாருக்கும் எல்லா விதமான பொருட்களையும் வாங்கி கொடுப்பான், சாப்பாடு இல்லைனா கூட கேட்டதும் வாங்கி கொடுத்துருவான், அந்த அளவுக்கு நல்ல மனசு அப்படின்னு உங்களை அனைவருமே பாராட்டி கொண்டே தான் இதுவரைக்கும் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் உதவி செய்பவர்கள் அருகில் இல்லாமல் போன தருணங்கள் மனதை மிகவுமே பாதிக்க வைத்திருக்கும். ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் நீங்க தேடி தேடி கொடுத்தீங்க. ஆனா நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்று அப்படின்னா அவங்க ஏன் வரமாடிக்காங்க அப்படின்னு ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். ஆனால் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் மதிப்பு என்பது குறையவே குறையாது. மனிதர்கள் மறந்தாலும் காலங்கள் உங்களுடைய நல்ல மனதை மறக்காது என்று ஜோதிடத்தில் நம்பப்படுகிறது. அதே போலத்தான் உங்களுடைய சிறு வயதிலோ அல்லது இப்பொழுது கூட ஏதேனும் ஒரு தவறு ஒன்றை செய்திருக்கலாம். அந்த தவறு தாங்க இன்னுமா உங்களுடைய மனதுக்குள் ஒரு பாதிப்பு என்பதை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா? இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட
வேலைகள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. சமூகத்தில் ஒரு மரியாதையானது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாகவே நடக்கும். உங்களுடைய நேர்மைகளையும் நல்ல குணத்தையும் உலகிற்கு தெரிய வரக்கூடிய ஒரு நேரங்களானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா? இது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்ட கதவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே திரும்பும். மறக்காம நம்முடைய ராசி பலனுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடந்து நல்ல விதமான காரியங்கள் நிச்சயமாகவே தொடங்கும். இந்த ஒரு தேதி முதல் சமூகத்துல மதிப்பு என்பது உயரும். அதே போல புதிய வருமான வழிகளை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்ற வழிகளை நீங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் நிச்சயமாகவே வந்துவிடும். கும்பம் ராசி என்பர்களே, இதுவரைக்கும் பணம் சம்பாதிப்பதில் நீங்கள் பல முயற்சிகளை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செஞ்சிருக்கலாம். ஒரே வருமானத்தை நம்பி வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் கூட இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எதிர்பாராத செலவுகள், குடும்ப பொறுப்புகள், வாழ்க்கையின் தேவைகள் என பல காரணங்களால் பணத்தை சேமிக்க முடியாமல் இருந்த காலங்கள் இப்பொழுது ஒரு விடைக்கு வரப்போகிறது. சில நேரங்களில் உங்களுடைய திறமைக்கு மதிப்பு என்பது கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் மதிப்புனா என்ன என்பதை பார்த்து நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஜோதிட பார்வையில் கும்பம் ராசியான உங்களுக்கு புதிய சிந்தனைகள் மற்றும் புதுமையான முயற்சிகள் மூலம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை இருப்பதாக கூறப்படுது. நீங்க இதுவரைக்கும் யோசித்திருந்த புதிய தொழில் முயற்சிகள், கூடுதல் வருமானங்கள் தரக்கூடிய செயல்கள் அல்லது புதிய பாதைகள் இனிமேல் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இனிமேல் தான் உருவாக்கும். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் மாறலாம். புதிய மனிதர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கூட உங்களை தேடி வரலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து பணவரவு தொடர்பான நல்ல ஒரு செய்திகள் கூட வரலாம். உங்களுடைய திறமையை பணமாக மாற்றக்கூடிய வழிகளை நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காலங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிட்டது. இனிமேல் எங்கே எப்படி இருக்கணும், எந்த இடத்துல எந்த அளவுக்கு காசை செலவு பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்து நீங்கள் செலவு பண்ணணும். இல்லை அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பது எதையுமே கூறவே மாட்டான். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நினைத்தபடி நிச்சயமாகவே அமையும். கும்பம் ராசியில் பிறந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு